friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மட்டன் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 10 இருந்து 20 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இங்க 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்காங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா குருமா நல்லா வாசனையா இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஆற வச்சு நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. குருமா செய்யறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, மட்டனை நல்லா கழுவிட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கிறது. 1 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது சேர்த்துட்டு 15 இருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மட்டன் நீங்க எவ்வளவு வேக வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மட்டன் ஸ்டாக்கும் மட்டனும் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியா எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரத்துல கொஞ்சமா ஒரு 2 இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த கரம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல 2 பச்சை மிளகாய கீரி சேர்த்திருக்காங்க. காரம் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம கடைசியில கூட சேர்த்துக்கலாம். இதுல நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போறது கிடையாது. ஜஸ்ட் இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை விட டபுள் மடங்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இருந்து 3 தக்காளி அளவுக்கு தேவைப்படும். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தோடனே ஒரு நல்ல ஃபிளேவர் கிடைக்கும். இந்த புதினா கொத்தமல்லி இருக்கிற இடமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற அந்த மட்டன் அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி ரொம்ப ஜாஸ்தியா விட்டுருந்தீங்கனாலும் குழம்பு ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ 1 இருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி வேக வைங்க. ஏன்னா மட்டன்ல இருந்தும் தண்ணி விட்டு வரும். ஸோ இப்போ அதை மட்டன் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம நல்லா ஒரு கொதி விடலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகாத்தூள் சேர்க்க போறது கிடையாது. நீங்க உங்க வீட்டுல மல்லித்தூளோட மிளகாய் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கீங்கன்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த குருமா வெள்ளையா தான் இருக்கும். வேணும்னா நீங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம இதுல தேங்காய் பால் சேர்த்துக்க போறோம். தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த குருமா நல்லா க்ரீமியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை காரம் கம்மியா இருந்துச்சுன்னா சைட்ல ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நெய் விட்டு பச்சை மிளகாய் எவ்வளவு பச்சை மிளகாய் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வதக்கிட்டு இதை கடைசியா சேர்த்துக்கிட்டீங்கன்னா காரம் பேலன்ஸ் ஆயிடும். கடைசியா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல வாசனை கூடுதலா கிடைக்கும். 1 லெமனோட ஜூஸ் அதையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்பவே சூப்பரான மட்டன் குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் சாப்பிட்ற மட்டன் குழம்பு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி இல்ல சாதத்துல கூட போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபில வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.